வாங்க, மூத்த கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லக்கண்ணோட ஒரு நூற்றாண்டு கால வாழ்க்கைய பத்தி தெரிஞ்சுக்கலாம். 80 வருஷம் பொது வாழ்க்கையில இருந்திருக்காரு. ஆனா ஒரு சொத்து கூட இல்ல. இதுதான் நல்லக்கண்ணு. நல்ல வசதியான குடும்பத்துல பிறந்தாலும் சுதந்திர போராட்டம் தான் அவரை அரசியலுக்குள்ள கொண்டு வந்துச்சு. முதல்ல காந்தியோட வழியில தான் போயிருக்காரு. ஆனா நாட்டுல இருந்த வறுமையும் சாதி பாகுபாடும் அவரை மார்க்சியத்தை நோக்கி நகர வச்சது. அவரை பொறுத்த வரைக்கும் கம்யூனிசம்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக களத்துல இறங்கி போராடுறதுதான். சுதந்திரத்துக்கு அப்புறம் கூட அவரோட போராட்டம் முடியல. சொல்லப்போனா இன்னும் தீவிரமாச்சு. 1948ல சிபிஐயே தடை செஞ்சப்போ முதல் தடவையா 7 வருஷம் சிறைக்கு போனாரு. சிறையில கடுமையான சித்திரவதைகளை அனுபவிச்சிருக்காரு. ஆனா அத பத்தி பேசாம கூட இருந்த தோழர்கள பத்தி தான் கவலைப்பட்டாராம். அடுத்து இந்திய ஜனநாயகத்துக்கே ஒரு சோதனையா வந்துச்சு பாருங்க, எமர்ஜென்சி காலம். அப்பவும் அவரோட கொள்கைகள் உரசி பார்க்கப்பட்டுச்சு. அவரோட அரசியல் கொள்கைகளுக்காக எமர்ஜென்சி நேரத்திலையும் சிறைக்கு போனாரு. இதுவே அவரோட ஜனநாயக பற்றுக்கு ஒரு பெரிய சாட்சி. சிறையிலிருந்து வெளியே வந்ததும் தமிழ்நாட்டு மக்களோட உரிமைக்காகவும் நம்ம வளங்களுக்காகவும் போராட ஆரம்பிச்சாரு. காவிரி நீர் பிரச்சனையாகட்டும், தாமிரபரணி ஆத்து மணல் கொள்ளையாகட்டும், விவசாயிகளுக்காக முன்னாடி நின்னாரு. அரசியல்ல இவ்ளோ பெரிய ஆளா இருந்தாலும் அவரோட சொந்த வாழ்க்கை ரொம்பவே எளிமையானது. பாருங்களேன், அவரோட 80வது பிறந்த நாளுக்கு ஆதரவாளர்கள் 1 கோடி ரூபாய் வசூல் பண்ணி கொடுத்தாங்க. அத அப்படியே கட்சிக்கே கொடுத்துட்டாரு. அதே மாதிரி அம்பேத்கர் விருதோட வந்த 1 லட்சம் ரூபாயும் 2 கட்சி அமைப்புகளுக்கு பிரிச்சு கொடுத்துட்டாரு. தகைசால் தமிழர் விருதுல கிடைச்ச 10 லட்சம் ரூபாயோட தன்னோட சொந்த காசு 5000 ரூபாயும் சேர்த்து நிவாரண நிதிக்கு கொடுத்தார். 80 வருஷம் யோசிச்சு பாருங்க. இத்தனை வருஷம் பொது வாழ்க்கையில இருந்தும் அவர் ஒரு வாடகை வீட்ல தான் குடியிருந்தவர். இன்னைக்கு தனிநபர் அரசியல் தான் அதிகமா இருக்கு. இந்த நேரத்துல கொள்கைக்காகவே வாழ்ந்த ஒருத்தரோட வாழ்க்கை நமக்கு என்ன சொல்லுது?